நான் உங்கள் வெண்ணியம் பாலகிருஷ்ணன். குள்ள மனிதர்கள், சித்தர்கள், ஆகாய கங்கு, மதிக்கட்டான் சோலை, இப்படி நிறைய மர்மங்களும் அமானுஷங்களும் நிறைந்த கொல்லிமலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் இது போன்ற வீடியோக்கள் மேக் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொல்லிமலை எக்ஸாக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய சென்டர் ஆஃப் த பிளேஸில் இருக்குது. இது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. 72 அதாவது ஹேர் பெண்டு கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது. இதில் போகணுன்னா கண்டிப்பாக ஒரு தனித்திறமை வேணும். அந்தளவுக்கு எல்லாருமே வண்டி ஓட்டுறவங்க எல்லாருமே இதில் மேலே போக முடியாது. ஏன்னா ரொம்ப சவால்கள் நிறைந்த அது வளைவுகளை கொண்ட அபாயகரமான வளைவுகளை கொண்ட இந்த கொண்டை ஊசி தான் இது. இங்கிறது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ரகசியங்களும் அமானுஷங்களும் நிறைந்தது தான். கொல்லிமலை பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் இருக்க சுற்றுலாத்தலங்களில் ஒன்று. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டை தவிர நிறைய சுற்றுலாத்தலங்களுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக தங்களுடைய வாழ்க்கையில் கொல்லிமலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம இங்கே போகும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கடல் பக்தியோடு தான் போகணும். ஏன்னா அப்படி கடல் பக்தியோடு நம்ம போகாமல் சும்மா யதார்த்தமாக போனோம்னா இல்லாட்டா ஒரு கெட்ட எண்ணத்தோடு போனோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்கும். அப்படி என்னென்ன அமனேஷங்கள் இருக்குது அப்படிங்கும்போது ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே சித்தர்கள் வாழ்றதா கருதப்படுது. சித்தர்களும் இருந்துட்டு இருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு தான் சித்தர்களை பார்க்க முடியும். அப்படிங்கிற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அமாவாசை அன்னைக்கு நைட்டு போல் போவாங்க சித்தர்கள் தேடி. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமாட்டே அந்த காட்டுக்குள்ள மதிக்கட்டான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அந்த மதிக்கட்டான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மூலிகைகள் அதிகமாக இருக்கும். ஸோ மூலிகளுடைய அந்த வாசனைகளால் சுவாசிக்க போகிறோம். என்ன பண்ணால் நம்ம மதிகள் மயங்கி நம்ம எந்த திசையில் செல்றோன்னு தெரியாமல் போயிடுவோம். அப்படி செல்லும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சித்தர்கள் நாய் வடிவத்தில் நம்மளை அதாவது நேரான பாதையில் திசையை திருப்பி அதாவது நம்ம வந்த வழியில் கொண்டு போய் விட்டுட்டு மறைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதே மாதிரி நம்ம கெட்ட இடத்துல போனோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஆபத்துக்களை சந்திக்க நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஆகாய கங்கை இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா ஆகாய இங்கே ஒரு வற்றாத ஒரு ஜீவநதி. பார்த்திங்கன்னா ஒரு சிவ தலம் ஒன்று இருக்குது. அந்த சிவ தலத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆகாய கங்கை இருக்குது. அங்கே தான் பார்த்திங்கன்னா 18 சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் சிவபெருமானை அவங்க நம்பி அவங்க தவம் செஞ்சதாகவும் கருதப்படுது. பார்த்திங்கன்னா சித்தர்கள் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காக கருதப்படுது. ஏன்னா சித்தர்கள் பார்த்திங்கன்னா கூடு விட்டு கூடு பயம் அதாவது வித்தைகளை கற்றுக்கொண்டவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது குகைகளுக்கு மேக்ஸிமம் புதுசாக போகிறவங்க குகைகளுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அங்கே சித்தர்கள் தவம் செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. சப்போஸ் நம்ம அங்கே போய் அவங்க தவத்தை கலைச்சா அவங்க நமக்கு சாபங்களை அதாவது விளைவிக்க நேரிடும் அப்படிங்கும்போது நிறைய பேர் கருதுறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கூடு விட்டு கூடு பாயும் போது அவங்க வேற ஒரு மனிதர்கள் வேற ஒரு பார்த்திங்கன்னா ஒரு விலங்குகள் வடிவில் வருவாங்க. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்கள நம்ம நேரில் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சில அரிதான காட்சிகள் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒரு நல்ல இடத்துல போகும்போது என்ன ஒன்று சித்தர்கள் நமக்கு காட்சியளிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்த்திங்கன்னா அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம் இந்த மாதிரியான காவியங்களில் பார்த்திங்கன்னா அது இந்த இதை பற்றி கொல்லிமலை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஸோ கொல்லிப்பாவை பற்றி எழுதியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கொல்லிமலையை காக்கிறதா கொல்லிப்பாவை தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தெய்வத்துடைய பேர் அடிப்படையில் தான் இந்த கொல்லிமலை என்று அழைக்கப்படுது. அதாவது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதாவது அரக்கர்கள் கொல்லிமலையை ஆண்டதாகவும் அவங்க கொல்லிமலையில் இருக்கிற மக்கள் ரொம்ப துன்புறுத்ததாகவும் கருதப்படுது. அதனால் என்ன பண்ணாங்க கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு அம்மன் ஸோ அந்த அரக்கர்களை அழித்து இந்த கொல்லிமலையை காத்ததாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது. இதனால் அந்த அம்மன் என்ன சொல்லிச்சுன்னா இந்த மாதிரி கொல்லிமலையில் இருக்கிற மக்களை காப்பதும் அதுக்கு எதிராக அட்லீம் பண்ணவங்க அழிப்பது தான் என்னுடைய வேலை அப்படின்னு அந்த அம்மன் சொல்லி இன்றளவு மறைஞ்சிட்டு இருக்குது. அதனால தான் இன்றளவு பார்த்திங்கன்னா இந்த கொல்லிமலையோடைய இயற்கை வளங்கள் இன்னும் காக்கப்பட்டு வருகின்றது. அந்த கோயிலுக்கு போகிறவங்களோட கொல்லிமலைக்கு போகிறவங்களும் பார்த்திங்கன்னா இயற்கை வளங்களை யாரும் சுரண்ட மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. இன்றைய அளவும் பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்படி தான் இருந்துட்டு இருக்காங்க. காரணம் அந்த அம்மன் மேலே இருக்கிற பயம் தான். இது பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் இருக்க இந்த கொல்லிப்பாவை எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கோயில் உள்ள தள்ளி இருக்குது. ஸோ இதில் இந்த கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு கொல்லிப்பாவை இருக்கக்கூடிய கோயிலுக்கு இதுவரைமே யாருமே போனே கிடையாது. ஏன்னா பார்த்திங்கன்னா அது காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்குது. அங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா அதாவது கருவண்டுகளும் நிறைய விஷப்பூச்சிகளும் இருக்குதா கருதப்படுது. அதனால் இன்ன வரை யாருமே அந்த கொல்லிப்பாவை பார்த்தே கிடையாது. கொல்லியம்மனையும் நேரில் பார்த்தே கிடையாது. பார்த்திங்கன்னா அதாவது 18 சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் அவங்க மூலிகளை அரைத்து என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கு தேவையான மூலிகளை உற்பத்தி செய்ததாகவும் கருதப்படுது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த அவங்க அரைச்சிட்டு போக மிச்சமுள்ள மூலிகைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது அரங்கப்பன் அப்படிங்கிற ஒரு கோயில் பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய குழி தோண்டி அதில் பாறைகளை போட்டதாகவும் அந்த மூலிகைகளை பாதுகாக்க காவல் தெய்வங்களாக 4 தெய்வங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. அந்த 4 தெய்வங்களை கிழக்கு திசையில் இருப்பது கருப்பண்ணசாமி, மேற்கு திசையில் இருப்பது மாசி பெரியண்ணசாமி, அதே போல் தெற்கு இருப்பது தான் கொல்லிப்பாவை. இந்த கொல்லிப்பாவைக்கு நடுவில் இருக்குது பார்த்திங்கன்னா 8 கை காளி. 4 தெய்வங்களும் அந்த சித்தர்கள் அரைத்து வைத்து இந்த மருந்திற்கு பாதுகாப்பாக இன்னும் கருதப்படுது. பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சோழர்கள் ஆண்டாங்க. ஒரு 15,000 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இந்த மலைப்பகுதியில் அடிக்கடி ராஜராஜ சோழன் போகதாக ஸோ அந்த அம்மன் அவங்களுக்கு காட்சியளிப்பதாகவும் கருதப்படுது. அம்மன் காட்சியளிப்பதாகவும் கருதப்படுது. ஜோதி புல் அப்படிங்கிற ஒரு மூலிகை இருக்குது. இந்த மூலிகையில் தான் சித்தர்களும் குள்ளர்களும் அதிகம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வச்சு இது சுவாசிக்கிறனால என்ன பண்ணுவாங்கன்னா கூடு விட்டு கூடு பாயும் வித்தைகளை கற்றுக்கொண்டுருவாங்க. இது காரணம் பார்த்திங்கன்னா அந்த மூலிகை செடியில் உள்ள ஒரு
செடியில் உள்ள மந்திரம் தான் சொல்லப்படுது. ஸோ இன்றும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் பேய் பிடிச்சிருக்கு இல்லாட்டா பிள்ளி சுனியத்துக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த வேண்டி இந்த கொல்லிமலைக்கு போவாங்க. இப்போ மேக்ஸிமம் எங்கே போவாங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து அது மாசி பெரியான சாமி கோயிலுக்கு தான் போவாங்க. இங்கே தான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த மாதிரி வந்து பில்லி சுனியம் பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய ஈட்டி இருக்குது. அந்த ஈட்டியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கோழியை வந்து உயிரோட வச்சு அப்படி வந்து குத்தி வச்சுருவாங்க. ஸோ இது மூலம் வந்து தங்களுக்கு பிடித்த அந்த பில்லி சுனியம் வந்து வெளியே போய் ஸோ யாருக்கு பிடிச்சதோ அவங்க வந்து மீண்டு வருவதாக வந்து இது முடவாட்டுக்கால் அப்படிங்கிற ஒரு மூலிகை ஒன்று இருக்குது. ஸோ அந்த மூலிகைகள் எங்கே கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து பாறையோட மேல் பரப்புகள் தான் வந்து இது வந்து வளருது, மண்ணில் வந்து வளராது. இது பார்த்திங்கன்னா வந்து எந்த மரஞ்செடிகள் வந்து வாடி போயிருக்கோ அது வந்து சுருண்டு அதிகமாக காணப்படும். வெளிப்பரப்பில் இருக்க அந்த ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சி அதாவது உயிர் வாழும் தன்மை கொண்டது மற்றும் வளரும் தன்மை கொண்டது. ஸோ இது இந்த மூலிகை பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா வந்து அதாவது மனுஷங்களுக்கு கருவறையிலிருந்து இறுதி வரை யூஸ் பண்ணலாம். அதாவது முழங்கால் வலி, அப்புறம் இந்த பெண்களுக்கு தேவையான அந்த கர்ப்பவை பிரச்சனை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து சித்தர்களுக்கு வந்து எப்படி பக்குவம்னு தெரியும். அவங்க வந்து அரைச்சி வந்து யூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து மருந்தை வந்து பயன்படுத்த கொடுப்பாங்க. ஆனால் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இது எடுத்து சூப் வந்து எப்படி நம்ம வைக்கிறோமோ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் உருவி போட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் போட்டு அது பிறகு என்ன பண்ணால் வந்து அந்த மூணில் வந்து ஒரு பகுதியை வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு வடிகட்டி இது வந்து சூப்பாக குடித்தோம்னா உடலில் வந்து எல்லா பிரச்சனைகளும் வந்து தீர்ந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோயிலிருந்து கல்லீரலிருந்து எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்றது சொல்லப்படுது. ஆடி மாதம் 18ஆம் தேதி வருஷந்தோறும் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வாழ்வில் ஓரி அப்படிங்கிற ஒரு அரசனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பண்டிகைகள் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த பகுதி வந்து ஆண்டது பார்த்திங்கன்னா வாழ்வில் ஓரி தான். கடைகள் விளையாடுகளில் ஒருத்தர் அவர் தான் இந்த பகுதி ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. அதுமாதிரி பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பூமியோட அடிமட்டத்தில் இருந்து ஒரு 1300 மீட்டர் உயரத்தில் வந்திருக்குது இந்த மலைப்பகுதி. ஸோ இந்த மலைகள் வந்து அதிக வந்து மூலிகள் இருந்தால் கருதப்படுது. அந்த மதிகட்டான் சோலைன்னு பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஒரு தனி பெரிய சாப்டர். அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடர்ந்த காடுகள் இருக்குது. ஸோ அது உள்ளே போகும்போது வந்து நமக்கே வந்து தெரியாது என்ன நடக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம மதியை வந்து மயங்கி நம்ம எங்கே போகணும்னு தெரியாது. ஏன்னா வந்து சூரிய வெளிச்சமே வந்து உள்ளவே உள்ளாது. அதில் பார்த்திங்கன்னா அடர்ந்த காடுகள். ஸோ இந்த பக்கம் வந்து யாரும் போக மாட்டாங்க. சித்தர்கள் உருவாக்கின இந்த மூலிகையின் பேர் பார்த்திங்கன்னா வந்து குறுப்பு மூப்பு மருந்து அப்படிம்பாங்க. ஸோ இந்த மருந்து பார்த்திங்கன்னா வந்து இளநிறை மற்றும் அதாவது திரையில் வந்து இது வந்து போக்கக்கூடியது. ஸோ இதனால் வந்து பொதுவாக வந்து இந்த மருந்து வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே வந்து அதாவது இளமையாக வந்து வாழறதுக்கு வந்து இந்த மருந்து வந்து பொதுவாக வந்து யூஸ் ஆகுது. நடக்கிற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோ வந்து உங்களை வந்து சந்திக்கும் முறை வந்து விரைப்படுது உங்கள் நண்பன் நினைக்கும் பலசன். தேங்க்யூ. ஹெட்ஸ் ஆஃப். தேங்க்யூ.